ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். என்னங்க இன்றைக்கி மார்க்கெட் பயங்கரமாக போயிடுச்சு. சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மேலே போன மார்க்கெட்டு சடனிட்டு 1/2 ஹவரில் கீழே வந்துடுச்சு. இன்றைக்கி காலையிலேயே 2 ட்ரேடு எடுத்ததால் ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ட்ரேடு எடுக்கலை. இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் போட்டிருந்தேன் கரெக்டாக 2:45. இருந்தாலும் சரி, லாங் ஹாலிடே வேறு இப்போ போட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹாலிடேவை என்ஜாய் பண்ண முடியாதுன்றதுக்கோசரம் கேன்சல் பண்ணிட்டேன். பட் அந்த 50 ரூபாயில் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு பார்த்தேன். அது இன்றைக்கி முடியும் போது 450 ரூபா. எப்படி இந்தளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. 700 ரூபா வரையும் போச்சு. அவ்வளோ தூரம் நம்ம கேப்சர் பண்ண மாட்டோம். அரௌண்டு ஒரு 100 வரையும் போது நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட்டு இன்றைக்கி நம்மளுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக இந்த டைமில் நான் ட்ரேடு ட்ரை பண்ணேன், பட்டு தாண்டி போச்சு. அதனால் நான் கேன்சல் பண்ணிட்டேன். பட்டு திரும்பி 40 வரையும் வந்துட்டு தான் மேலே போனோம். இந்த இடத்துல திரும்பி எடுத்துருக்கலாம். இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அரௌண்ட் 600 வரையும் போயிருக்கான் சென்செக்ஸில். நெஃப்டியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. 300 பாயிண்ட் மேலே போனோம். இது பாருங்கள், 22,500 பிஇ. கரெக்டாக 2:45க்கு 20 ரூபா அரௌண்டில் இருக்காங்க. எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா 220 ரூபா வரையும் போயிருக்காங்க. 10 மடங்கு அதிகமாக இருக்கான். பயங்கரமாக இன்றைக்கி ஆனால் இந்தளவுக்கு வலாட்டிலிட்டி இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இயர்-எண்டு, ஃபினான்சியல் இயர்-எண்டு. அதனால் இந்த எக்ஸ்பிரேயில் கண்டிப்பாக வலாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட்டு ஒரு 100 பாயிண்ட்டு 150 பாயிண்ட் நினச்சேன். இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஏறினது 300 பாயிண்ட் ஏறிச்சு, திரும்பி 150 பாயிண்ட் இறங்கிச்சு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே இவ்வளோ தூரம் ஏற்றிட்டு எப்படி ஏறி இருக்கு பாருங்கள். இப்படி ஏறி இப்படி இறங்கியிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். போன மாதத்துலேயும் இதே மாதிரி ஆல் டைம் ஹை வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் அதே மாதிரி இன்றைக்கும் பண்ணியிருக்கான். இந்த டவுன் நான் 2-3 நாளாக இந்த டவுன் தான் வருமானிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி தான் வந்திருக்கு. பட் இதில் நம்ம ட்ரேட் எடுக்கலை. ஏன்னா ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணியாச்சு, தேவையில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்மளும் அதை போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் நானும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய்.